என்னப்பா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விஜய். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், தளபதி கன்னிகள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கவும். வீடியோக்குள்ள போலாமா? விஜய்ன்றது ஒரு பேர் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷனல்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எமோஷனல் எப்படி உருவாச்சு, இப்போ எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். கில்லி, போக்கிரி, குருவி, வேட்டைக்காரன், இந்த 4 படமும் நான் விஜய் ஃபேன் ஆனதுக்கு முக்கிய காரணம். அப்போ எனக்கு வயசு 4-5 இருக்கும். எல்கேஜிலேருந்தே விஜய் ஃபேனாக மாற ஆரம்பிச்சிட்டேன். இந்த 4 படத்தில் இருக்க மாஸ் சீன்ஸ் மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த 4 படத்தோட இன்ட்ரோ சாங்கு. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வேட்டைக்காரனில் நான் அடித்தா தாங்க மாட்டேனுக்கு அப்புறம் ஒரு நல்ல வைபான இன்ட்ரோ சாங் விஜய்க்கு அமையவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு வெறித்தனம், வாத்தி கம்மி, ஹலமிதி அபிப்போ தான் நல்லா இருந்துச்சு. ஆலப்புறம் தமிழ, நாரடி தான் சாங்லாம் நல்ல பாட்டு தான், ஆனால் அதெல்லாம் இன்ட்ரோ சாங் இல்லை. வாரிசு, லியோ, கோட், ஜனநாயகன் வரைக்குமே அந்த பழைய வைப்பை தர முடியல. ஒரு வைப் இன்ட்ரோ சாங்னா எப்படி இருக்குன்னு அந்த 4 படத்தை பார்த்து தான் கற்றுக்கணும். முக்கியமாக குருவி. போக்கிரி பொங்கல் பாட்டோட எனக்கு டண்டா டண்டர்னா தான் ரொம்ப பிடிக்கும். பாட்டை கேட்டாலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன், அப்படி ஒரு பாட்டு. ஓரம் பண்ண வராங்க பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட குத்துப்பாட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படி போடு, மாம்பழம் மாம்பழம், ஏன் உச்சி மண்டையில், அந்த மாதிரி சாங்லாம். அதுக்கப்புறம் தான் மற்ற படங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சது. திருப்பாச்சி, சிவகாசி, மதுரை, திருமலைலாம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த டைமில் விஜயோட பழைய லவ் மூவிஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். பூவே உனக்காக, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ஷாஜகானு, குஷி, துல்லாத மனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரிலாம் ஃபயரான விஜய் படமாக பார்த்து விஜய் இப்படி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்திருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே காவலன் வந்துருச்சு. விஜய் இப்படி ஒரு படம் நடிப்பாரா அப்படின்னு அந்த டைமில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக காட்டின படம் காவலன். அதுக்கப்புறம் நண்பன் வந்துச்சு. எல்லாரும் துப்பாக்கிக்கு அப்புறம் தான் விஜய் டோட்டலாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நண்பன்லேயே தெரிஞ்சு முழுக்க முழுக்க பாரியாவே வாழ்ந்திருப்பாரு. விஜய்க்கு காமெடி படம்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதில் நண்பன், ஃப்ரெண்ட்ஸு, வசீகரா, யூத்து, பத்ரி, மின்சார கண்ணா, ஏன் தமிழன் கூட ஆடாகும். விஜய்க்கு ரொம்ப சூப்பராக ஹியூமர் ஒர்க் ஆகும். சிவாஜி, ரஜினிக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அப்போ இருந்த ஹீரோக்குள்ள ஹியூமர் ஒர்க் ஆனது விஜய்க்கு தான். அதுக்கப்புறம் விஜய் கெரியரில் ஒரு சேஞ்ச். இதெல்லாம் பார்த்து தான் நான் விஜயோட ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் நான் விஜயோட ஃபேன் ஆனதுக்கப்புறம் வந்த படங்கள். நெக்ஸ்ட் விஜய் பாடின பாட்டு. எனக்கு விவரம் தெரிஞ்சு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தான் விஜயே பாடியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் பாடின மற்ற பாட்டெலாம் கேட்க ஆரம்பித்தேன். விஜய் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு ரசிகன் படத்தில் பம்பாய் சிட்டின்னு ஒரு பாட்டு. அந்த சாங் பார்த்தா விஜய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இருக்காது. ரொம்ப எனர்ஜியோட பாடியிருப்பாரு. பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி வித்தா பாரு செவத்த குட்டி, ரெட் லைட் இங்கே வந்தா குட் நைட் சொல்லும் குட்டி. பெரிய பெரிய சிங்கிங் லெஜெண்ட்ஸ் மாதிரி பாட்டு பாடும்போது சினுங்கிறது, சிரிக்கிறது, எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுப்பாரு. ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி விஜய் எல்லா ஜானர்லயுமே பாட்டு பாடியிருக்காரு. குத்து பாட்டு, இன்ட்ரோ சாங், நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம், மெலோடி சாங், இங்கிலீஷ் சாங், லவ் சாங், பெப்பி சாங், ஐட்டம் சாங். தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான். ரொமான்டிக் சாங், ஒண்ணு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே. ஃபோக் சாங், ஐயோ அலமேலு ஆவின் பசும் பாலு, தொட்டு புட்ட குட்டி புடும் தேலு. பப் சாங், கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்தது. லவ் ஃபெயிலியர் சாங், லவ் சக்சஸ் சாங். டர 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 பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா.
இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் விஜயோட டான்ஸ். விஜய் வந்து ஆரம்பத்திலேயே பொம்பாய் சிட்டி சாங்லேயே சூப்பராக ஆடிப்பாரு. மாடர்ன் வெஸ்டர்ன் கிளாசிக் கானான்னு எதை கொடுத்தாலும் ஒரு கலக்கிடுவார். அதுலேயும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட போட்டி போட்டு ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை கூட நம்ம தளபதி அழகாக எஃபர்ட்டே எடுக்காமல் ஈஸியாக ஆடிருப்பார். 1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலா திக்காதே சுற்றி வர. கமலுக்கு அப்புறம் ஆக்டிங், சிங்கிங், டான்ஸிங்னு மூணுலேயுமே கரெக்டாக பண்ணது விஜய் தான். அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளை இவ்வளோ நாளாக சந்தோஷப்படுத்திட்டு இப்படி விட்டுட்டு போகிறாரு. விஜய் நடிச்சு எந்த படமே எனக்கு பிடிக்காம போனதே இல்லைங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணால் சொல்லிக்கும் ஏதோ படம் பார்க்க தெரிஞ்ச மாதிரி வாரிசுலாம் நல்லாவே இல்லை அப்படின்னு. ஆனால் எல்லா படமே பிடிக்கும். நான் வளர்ந்த அப்புறம் தான் நான் ரசித்து பார்த்த படம் குருவி, அழகிய தமிழ் மகன், வில்லு, சுறாலாம் ஃப்ளாப்னே தெரியும். புலி படம் கூட நான் சின்ன வயசில் அவ்வளோ விரும்பி பார்த்தேன். நீங்கள் கிரிஞ்சா பார்த்தாலும் பரவாயில்ல, இதுதான் நெசம். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளுக்காக சினிமா கெரியரையே விட்டுட்டு போறாரு. விஜய் சிஎம் ஆகி 2-3 வருஷம் ஆன பிறகு கூட நாங்களாம் 96 படத்தில் வர்ற மாதிரி தான். அவர் எங்கே விட்டாரோ அங்கேயே தான் நிற்போம். ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்க விட்டணும் அங்கேயே தான் நிக்கிறேன். குடியிருக்கும் நானீராத என்ன இன்னும் என்னால் மாஸ்டரையே தாண்டி வர முடியல. இல்லை மாஸ்டர் வந்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு எனக்கு நானே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய் சினிமா விட்டுட்டு போகிறது விஜய் ஃபேன்ஸுக்கு வேணால் புரியும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் மற்ற ஃபேன்ஸுக்கும் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நாங்களாம் அந்த வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக இருப்போம். வீக் டேஸ்லேயே வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த கேஸு விஜய் படம் வர நேரம் ஜாலியாக இருப்போம். மற்ற நேரம் விஜய் படம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் லுக்கு, ஃபர்ஸ்ட் போஸ்டரு, டைட்டிலு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரெய்லரு, மூவி அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்புறம் அடுத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் போஸ்டரு, டைட்டிலு, ஃபர்ஸ்ட் லுக்கு, ட்ரெய்லரு, மூவின்னு போயிட்டே இருப்போம். அது இப்போ திடீர்னு ஸ்டாப் ஆகும்போது எங்களால் உடனே ஏற்றுக்க முடியல. அது இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ இதுக்கப்புறம் நைட்டு நிலாவே வராதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நட்சத்திரமே தெரியாதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எங்களுக்குன்னு இருக்க ஹாப்பினஸே கொஞ்சம் தான். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்றது, கிரிக்கெட் விளையாட போகிறது, விஜய் படம் பார்க்குறது, இந்த மாதிரி. இப்போ இந்த ஹாப்பினஸில் ஒன்று குறையும் போது எங்களால் தாங்கிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன், லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. எத்தனை தடவை இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறேன்னு தெரில. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து விஜய் எப்படி பார்த்து வளர்ந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். இது உங்களோட கனெக்ட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் என்னை மாதிரியே இருந்திருக்கீங்கன்னு. ஓகே, பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். ஆனா அன்னைக்கு தான் பாரியா பார்க்கறத கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல.